வெல்கம் டு மகாலட்சுமி விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரத்த பொரியல். சரிங்களா? ரத்தத்தை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் கழுவிட்டு 2-3 தண்ணியில் கழுவிட்டு எண்ணெய் வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா காயட்டும்னு சொல்லுவாங்களே, எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. சரிங்களா? கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஜீரகம் கண்டிப்பாக ரத்த பொரியலில் நிறையாவே சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு பூண்டு ஒரு 2 பூண்டு போட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம்தான் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சிம்பிளான பொரியல், ஆனால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டார்ப்பா, அதனால் சமையல் செஞ்சேன். சரி, அப்படியே சமையல் செய்யும் போது நம்ம பொரியல் மட்டும் தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் நம்ம போடுற பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகா கட் பண்ணி உள்ளே சேர்த்து வணக்கிக்கோங்க எண்ணெயில். நல்லா வணக்கினதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு. லைட்டாக மட்டும் உப்பு போடுங்க. ஏற்கனவே ரத்தத்தில் உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க, அதனால் உப்பு மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் உப்பு மட்டும் இத்தினோண்டு தான் போடணும். சரிங்களா? இத்தினோண்டு தான் போட்டு நான் அந்த வெங்காயத்தில் வணக்கிறேன். ஏன்னா அந்த வெங்காயம் வணங்குறக்காண்டி தான் உப்பு போடுறேன். ஆல்ரெடி ரத்தத்தில் உப்பு போட்டிருப்பாங்க. நீங்கள் கடைக்காரங்கிட்ட கேட்கணும், ஆனால் இந்த ரத்தத்தில் உப்பு போட்டிருக்கீங்களா இல்லை போடலையான்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துக்கோங்க. வாங்கிட்டு உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் கரைச்சி வச்ச ரத்தத்தையும் ஊற்றிக்கலாம். பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மாதத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ரத்தத்தை வாங்கி சமைச்சு கொடுங்கப்பா, ரொம்ப நல்லது. நாங்கள் மாதத்தில் ஒரு வாட்டியாவது என் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்கி வச்சுருக்கேன். எல்லாமே குழந்தைங்களுக்கு சேர்த்து பழக்கணும். வெறும் கறியை மட்டுமே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரத்தம், ஒரு நாளைக்கு குடல், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு தலைக்கறி, இந்த மாதிரிலாம் வாங்கி நாங்களாம் சமைச்சு பசங்களுக்கு கொடுத்து பழக்கி வச்சுருக்கோம். அதனால் பசங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. இது செய்யும் போது நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேக விட்டுருங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரமாவது வேகணும். வெந்து அப்படியே அந்த ரத்தம் ஊற்றுனது வெந்து அப்படியே தண்ணியெல்லாம் வற்றணும். அப்போ தான் நமக்கு பொரியல் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, கொஞ்சோடு தான் இருந்துச்சு தேங்காய். சரி, நீங்கள் நல்லா நிறைய தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வற்றணும். இப்போ வெந்துட்டுருக்கு. சரிங்களா? வேக மட்டும் ஒரு 20 நிமிஷமாவது ஆகும்ப்பா. இது பொறுமையாக தான் செய்யணும். அவசர அவசரமாக செஞ்சோம்னா வேகணும். அந்த ரத்தம் நல்லா வெந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவல் சேர்த்து நல்லா புரட்டி விட்ருங்க. அங்கிட்டும் அங்கிட்டும் தண்ணி இருந்தால் சூப்பராக வற்றட்டும். சரிங்களா? தண்ணி வற்றினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு சப்போஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் பசங்க எல்லோரும் சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும்ப்பா. எல்லா பொரியலுமே, காய்கறியும் சரி, இந்த மாதிரி நம்ம நான்வெஜ்ஜும் சரி, எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லா சத்துமே கிடைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. அடுத்த வீடியோ